Hello guys, welcome to Aspirants of CA YouTube channel. My name is Albert. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் பற்றி. ஸோ லாஸ்ட் வீடியோ அதுக்கு முன்னாடி வீடியோவில் எல்லாம் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம எல்லா பேசிக்ஸ் பார்த்துட்டு வரோம் லைனாக. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 வாய்ட் கான்ட்ராக்ட்ஸ்லேயே ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் என்ற ஒரு அக்ரிமெண்ட் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் என்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே சில கேஸ் லாஸில் வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தங்க இந்த ஸ்ட்ரீட்டில் வச்சுக்குவானாலோ இல்லை வந்து இந்த ஒரு ஏரியாவில் நீங்கள் ஷாப் வச்சுக்காதீங்க, இந்த மாதிரி ஒரு கேஸ்லாம் வரும்போது அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா அது அப்படியே அது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஆன்சர் பண்ணுறாங்க. பட் நிறைய கேசஸில் வந்து அது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடாக இருக்கிறது கிடையாது. ஸோ நம்ம இது இப்போ பார்க்கலாம் என்னது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடுன்னு சொல்லி. ஸோ இன் திஸ் வீடியோ ஃபர்ஸ்ட் வந்து is the section, that is section 27, an agreement in restraint of trade is void. An agreement in restraint of trade is void. An agreement in restraint of trade is void. So is void. ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். an agreement in restraint ஓட மீனிங் என்னன்னா restrict. restraint ஓட மீனிங் என்னன்னா restrict someone from doing a trade. Restricting a person to do a trade, restricting a person to do his business, restricting a person to do his profession or anything. ஓகேவா, யாராவது ஒரு பர்சனை வந்து அவரோட வேலை பண்ண விடாமல் தடுக்கிறது என்னது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ ரெஸ்ட்ரெயின்ட்டுக்கு மீனிங் வந்து ரெஸ்ட்ரிக்ட். அடுத்தது வந்து அந்த ஒரு அக்ரிமெண்ட் என்னதுன்னா 100% வாய்ட். அந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு என்னதுன்னா இட் இஸ் 100% வாய்ட். ஸோ வந்து நம்மளுடைய ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் என்ன செக்ஷன் தெரியும், we know that is section 27. அதில் ரெஸ்ட்ரெயின்ட்டோட மீனிங் ரெஸ்ட்ரிக்ட் and it is 100%, it is a void agreement. So அதோட மீனிங் நம்ம என்னன்னு பார்ப்போம். So an agreement by which any person is restrained from exercising lawful profession, trade, business of any kind is to that extent void. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, யாராவது ஒரு பர்சனை ஒரு ப்ரொஃபஷனையோ இல்லை ஒரு ட்ரேடையோ ஒரு பிஸ்னஸையோ பண்ண விடாமல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறது void. யாராவது ஒரு பர்சனை ப்ரொஃபஷன், ட்ரேட், பிஸ்னஸ், எனி கைண்ட் ஆஃப் ஆக்குபேஷன் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண விடாமல் பண்ணுறதோ அவங்களோட பிஸ்னஸ் வைக்க விடாமல் பண்ணுறதோ இட் இஸ் 100%, இட் இஸ் அன் வாய்ட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, திஸ் இஸ் த மீனிங். an agreement by which any person is restrained from exercising lawful profession, trade, business of any kind is to that extent is void. ஸோ ஒரு பர்சனை வந்து அவரோட வேலையை பண்ண விடாமல் தடுக்கிறது என்னது இட் இஸ் 100% void. ஓகேவா, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். ஸோ இதுக்கு வந்து ஒரு கேஸ் பார்ப்போம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் என்ன இருக்குன்னா, பி அ ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன். பி என்ற ஒரு ஃபிசிஷியன் அண்ட் சர்ஜன் எம்ப்ளாயிஸ் ஏ ஆஸ் அன் அசிஸ்டன்ட் ஃபார் அ டேர்ம் ஆஃப் 3 years அண்ட் ஏ அக்ரிஸ் நாட் டு ப்ராக்டிஸ் அஸ் அ சர்ஜன். அதாவது பி என்ற ஒரு ஃபிசிஷியன் ப்ளஸ் சர்ஜன் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏ என்ற ஒரு பர்சனை அசிஸ்டண்ட்டாக அவர் ரெக்ரூட் பண்ணுறாரு. அவர் வந்து 3 yearsக்கு ரெக்ரூட் பண்ணிக்கிறாரு ஒரு அசிஸ்டண்ட்டாக. அண்ட் ஏ கூட அதுக்கு அக்ரி பண்ணி நான் வந்து 3 yearsக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன், நான் உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக சர்ஜனாகவும் ஃபிசிஷியனாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு பிறகு இந்த 3 yearsக்கு நடுவில் அந்த ஏன்ற பர்சன் வந்து அவரோட ஓன் ப்ராக்டிஸ் அவர் ஆரம்பிக்கக்கூடாது. இங்கே இந்த இடத்துல வந்து ஏன்ற பர்சன் அவரோட ஓன் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கக்கூடாது. வை? பிகாஸ் இந்த இடத்துல வந்து ரீசனபிள் டைம் இருக்குது. இது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் கிடையாது. ஃபுல் கேஸில் ஒரு தடவை படிச்சிடும். பி a physician and a surgeon employs A as an assistant. நமக்கு தெரிஞ்சதுதான். பி என்ற ஒருத்தர் வந்து ஏ என்ற ஒருத்தரை ரெக்ரூட் பண்ணிக்கிறாரு ஒரு அசிஸ்டண்ட்டாக ரெக்ரூட் பண்ணுற டைம் வந்து டேர்ம் ஆஃப் த பீரியட் என்னதுன்னா 3 years. ஸோ அந்த 3 yearsக்கு வந்து தட் ரெக்ரூட்டட் பர்சன் ஷுட் நாட் ப்ராக்டிஸ் ப்ரைவேட்லி. ஓகேவா, அவர் வந்து தனியாக ஒரு ப்ராக்டிஸிங் இது கிளினிக்கோ அந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது. பட் இந்த கேஸில் வந்து அவர் 3 yearsக்கு வைக்கக்கூடாது சொல்கிறாரா, ஒருவேளை ஏ வந்து தனியாக வச்சாலோ இல்லைனா வந்து தனியாக அவருடைய ஓன் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாலோ he can be restrained from doing his own practice. இங்கே ஒரு கேள்வி வரும், அப்படின்னா இது வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் கிடையாதா, இது வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வந்தால் கண்டிப்பாக கிடையாது. வை? பிகாஸ் நம்ம ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடில் 2 விஷயம் பார்க்கணும். ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடில் 2 விஷயம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு திங் வந்து ரீசனபிள் டைம், செகண்ட் வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரீசனபிள் டைம் அண்ட் செகண்ட் ஒன் வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ். ரீசனபிள் டைம்னா என்னென்னா, இங்கே 3 yearsக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு 5 yearsக்கோ 10 yearsக்கோ ஒரு 6 yearsக்கோ அப்படி சொல்லலை. அதே சமயத்தில் வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இந்த கேஸில் நமக்கு டிஸ்டன்ஸ் இல்லை.
ஆனால் ரீசனபிள் டைம்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து நமக்கு இந்த ஒரு கேஸில் இருக்குது, நம்மளுக்கு இந்த ஒரு கேஸில் இருக்குது. ஸோ இந்த ரீசனபிள் டைம்ன்ற ஃபேக்டர் இந்த ஒரு கேஸில் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரீசனபிள் டைம் இருந்தால் இட் கேன் பி அக்செப்டட், ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இட் கேன் பி அக்செப்டட். ரீசனபிள் டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க ப்ரோனா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர் இருக்கார் ஒரு ஸ்ட்ரீட்டில், இன்னொரு வெல் எஸ்டாப்ளிஷ் டாக்டர் அந்த டாக்டர் இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே அவரோட ஓன் ப்ராக்டிஸ் வச்சுக்கிறதுக்கு வரும்போது இந்த டாக்டர் வந்து சொல்லலாம், இந்த பாருங்கள் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் டாக்டர், நீங்கள் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ண இடத்துல இதே ஸ்ட்ரீட்டில் நீங்கள் வச்சுக்கினீங்கன்னா என்னுடைய கிளைண்ட்ஸ் கம்மியாயிடுவாங்க, அதாவது என்னுடைய பேஷண்ட்ஸ் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரு அட்வொகேட் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, பக்கத்துலேயே இன்னொரு அட்வொகேட் வைக்கிறாருன்னா, இல்லை ஒரு சிஏ ஃபார்மோ இன்னொரு சிஏ ஃபார்ம் வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ் சிஏ ஃபார்ம் வைக்கிறாங்கன்னா தே கேன் ரெஸ்ட்ரெயின் ஃப்ரம் டூயிங் இட். வை? பிகாஸ் அவங்க ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட், இவங்க இப்போ தான் வந்திருக்காங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா கூட ஒரே இடத்துல நீங்கள் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரெயின் பண்ணலாம். அதுக்கு பேர் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் கிடையாது. பட் அதுக்கான டேர்மோட நேம் என்னதுன்னா நான் காம்பீட் அக்ரிமெண்ட். நான் காம்பீட் அக்ரிமெண்ட், நான் காம்பீட் அக்ரிமெண்ட். ஸோ இந்த நான் காம்பீட் அக்ரிமெண்ட் என்ற ஒரு அடிப்படையில் தான் இது வந்து லீகல் ஆகுது. அப்படி இந்த நான் காம்பீட் அக்ரிமெண்ட் வந்து லீகலானா 100% இட் இஸ் லீகல். பட் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட்னா என்னதுன்னா ஒரு இர்ரீசனபிள், ஒரு அப்படியே அது வந்து ரீசனபிளாகவே இருக்காது. அந்த ஒரு டிஸ்டன்ஸும் சரி, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அதோடைய ஒரு டைமாக இருக்கட்டும், 5 years 10 years அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் அப்பான் த கேஸ் ஆஃப் த, அதாவது ஒரு பிஸ்னஸ்லேயும் ஒரு கேஸ்லேயும் வேறு டைம் இருக்கும், வேறு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் அப்பான் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் ரீசனபிள் டைம் மாறும். பட் இந்த கேஸில் வந்து ரீசனபிள் டைமாக தான் இருக்குது. ஸோ இட் இஸ் வேலிட் ஆஸ் அண்டர், இது வந்து ஒரு நான் காம்பீட் அக்ரிமெண்ட்டாக கருதப்படும். நான் காம்பீட் அக்ரிமெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். எல்லாரும் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடு ஒன்று இந்த மாதிரி ஒரு கேஸ் கேட்டாலே இது 100% வாய்டுன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே நமக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் பேர் தான் நான் காம்பீட் அக்ரிமெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நோட்ஸை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு மீனிங் சொல்கிறேன். அதாவது நான் காம்பீட் அக்ரிமெண்ட்டுக்கு நமக்கு இந்த எக்ஸாம்பிள் இருக்குது, அதாவது ரீசனபிள் டைம் இருக்குது. பட் வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ்க்கும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்தது உங்களுக்கு ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம இப்போ போன எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம்னா நான் காம்பீட் அக்ரிமெண்ட்கான எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஏன்னா வந்து அதில் ஒரு ரீசனபிள் டைம் இருக்குது அண்ட் ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இருக்குது. பட் வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடோட மீனிங் நம்ம பார்த்தோம். அங்கே என்னன்னா ஒரு பர்சனாக அவங்களோட பிஸ்னஸோ அவங்களோட ட்ரேடையோ இல்லை அவங்களோட ஆக்குபேஷன் எதுவாக இருந்தாலுமே அவங்கள ப்ராக்டிஸ் பண்ண விடாமல் இருக்கிறது, ப்ராக்டிஸ் பண்ண விடாமல், இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ரீசனபிளான டைம் இல்லாமல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறதோ, ஸோ அது எல்லாமே வந்து என்னதுன்னா இட் இஸ் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். பட் நம்ம போன எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் கிடையாது, அது ஒரு நான் காம்பீட் அக்ரிமெண்ட்கான ஒரு எக்ஸாம்பிள். அதே நம்ம இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நமக்கு பியூராக ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் இஸ் a phone company in Chennai restrained B and another phone company to start its business in whole of India, and also said that if that phone company wants to start its business they can start after 10 years, hence it is void as it is restraint of trade. அதாவது இந்த கேஸ் பார்த்தோன்னா ஏன்ற ஒரு ஃபோன் கம்பெனி விச் இஸ் இன் சென்னை ரெஸ்ட்ரெயின்ட் பி இன்னொரு ஃபோன் கம்பெனி, பின்ற இன்னொரு ஃபோன் கம்பெனியை டோட்டலி பிஸ்னஸை வந்து இந்தியா ஃபுல்லுக்குமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஹோல் ஆஃப் இந்தியா should not start it business in with the whole of India. ஓகேவா? ரெஸ்ட்ரெயின் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா ஃபுல்லையும் பின்ற ஒரு கம்பெனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செட் தட் ஒருவேளை அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாலும் 10 years கழித்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா நமக்கு ஹாப்பியாக ஃபுல் பியூராகவே நமக்கு தெரிஞ்சிடும் இது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட். வை? பிகாஸ் ஃபர்ஸ்ட் திங் ஹோல் ஆஃப் இந்தியா ரீசனபிள் டைம் ஃபஸ்ட்டு இல்லை, இங்கே ரீசனபிள் டைம் இல்லை. செகண்ட் திங் வந்து ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ இங்கே ரீசனபிள் டைம் உள்ள ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இது என்னதுன்னா
நமக்கு வந்து இது பியூர் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயத்தையே வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேட் எது அண்ட் நம்மளுடைய எது நம்மளோட நான் காம்பீட் அக்ரிமெண்ட் எதுன்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இன்னொரு டேபிள் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்போ நான் காம்பீட் அக்ரிமெண்ட்க்கும் ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. பட் இந்த ஒரு டேபிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒன்றும் கிளியர் ஆகிடும். ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலே we can identify that whether it is a restraint of trade or it is non-compete agreement. So first thing is restraint of trade, it is void. இது கன்ஃபார்ம் void. ஏன்னா ஒரு பர்சனை அவங்களோட பிஸ்னஸோ இல்லைனா அவங்களுடைய ஆக்குபேஷன், அவங்க ப்ரொஃபஷன், எனிதிங் அவங்கள கேரி ஆன் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து 100% இட் இஸ் வாய்ட். பட் இது வந்து நான் காம்பீட் அக்ரிமெண்ட் ரீசனபிள். ஏன்னா அங்கே வந்து ரீசனபிள் டைம் இருக்கும், ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ it has no problem. So first when in restraint of trade it is void, and in non-compete agreement it is valid. And in restraint of trade, second point, it restricts to carry on the business or trade. ஒருத்தவங்களுடைய பிஸ்னஸையோ இல்லை அவங்களுடைய ட்ரேடையோ கேரி ஆன் பண்ணுறதுக்கு அதை என்ன பண்ணுது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் வாய்ட். அண்ட் நான் காம்பீட் அக்ரிமெண்ட் இட் ரெடியூசஸ் த காம்படிஷன் பட் இட் டசன்ட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ். அது காம்படிஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வழிய, அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், இட் டசன்ட் ஹாவ் ரீசனபிள் டைம். இங்கே வந்து ரீசனபிள் டைம் இருக்காது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடில். 5 years 10 yearsனா அப்படி ரொம்ப ஒரு அன்ரீசனபிள் டைமாக அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அது ரீசனபிளாக இருக்காது டைம். அண்ட் இந்த நான் காம்பீட் அக்ரிமெண்ட்டில் வந்து இட் டஸ் ஹாவ் ரீசனபிள் டைம். நான் காம்பீட் அக்ரிமெண்ட்டில் நமக்கு டைம் வந்து என்னவா இருக்குன்னா ரீசனபிளாக இருக்குது. ஸோ இட் இஸ் வேலிட். And in restraint of trade, the final point is it doesn't have reasonable distance. இங்கே reasonable distance இருக்காது. In non-compete agreement there will be reasonable distance. இந்த 4 points மட்டுமே நம்ம பார்த்தாலே we can classify whether it is non-compete agreement or restraint of trade. ஸோ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டின் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஒருத்தங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னொடனே நீங்கள் உடனே அந்த ஒரு கன்க்ளூஷன் நீங்கள் கொடுத்துடாதீங்க. கன்க்ளூஷன் ஆஃப் த கேஸ் நீங்கள் உடனே அது ரெஸ்ட்ரெயின்ட் ஆஃப் ட்ரேடு தான், அது வாய்டு தான் சொல்லி நீங்கள் கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸை படிச்சுட்டு ரீசனபிள் டைம் இருக்கா பாருங்கள், அண்ட் ரீசனபிள் டிஸ்டன்ஸ் இருக்கா பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டா காம்படிஷன் ரெடியூஸ் பண்ண பார்க்குறாங்களா, இல்லைனா வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்களா டு ஹோல் ஆஃப் இந்தியா, இல்லைனா வந்து ட்ரேட் பண்ண விடாமல் பார்க்குறாங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் நீங்கள் கன்க்ளூட் பண்ணுங்கள் வெதர் இட் இஸ் வாய்ட் ஆர் வேலிட். ஸோ இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோஸ் எல்லாமே பேசிக்ஸில் இருந்தது. ஸோ ஃப்ரம் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஃபுல் மெயின் கான்செப்ட்ஸ்குள்ளே இறங்க போகிறோம். ஸோ ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், ரூல்ஸ் ஆஃப் ஆஃபர் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ், எவ்ரி திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.